வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் பேச எனக்கு அனுபவம் இதில் வரல, வர வர கற்றுக்கிட்டு உங்களோட இணைந்து சிறப்பாக பேசுகிறேன். மோகன்குமார், அதாவது என்ன சொல்றது, களத்தில் மூலஸ்தான தெய்வம் மாதிரி அவர் உட்காந்துருப்பார். அவரோட கை காட்டா போகிற போது ஒரு பறந்து கொண்டு நான் கற்று கொண்டு தான் வரேன். அவர் சுற்றி வரக்கூடிய தெய்வம் அவர். அது மாதிரி அவருக்கு எல்லாமே நல்லா எல்லாம் பெரிய குழுவாக இருக்கீங்க. அது வச்சுருப்போம்னா இங்கே பாருங்க ஜி. அர்த்தமே வேற. தமிழ்ல வடமொழியில மட்டும்னா தேர்ந்த பொருள். மரியாதை செய்கிறார். இங்கே பாருங்க ஜி. இங்கே பாருங்க ஜி. ஓகே ஜி. இங்கே பாருங்க ஜி. இந்த கார்டை போட்டுட்டு நம்ம கடைகளுக்கு போனோம்னா எந்த விஷயமா தான் அந்த கோலவரத்துக்கு வேலை போகணும்னு பேசலாம். இங்கே பாருங்க ஜி. சூரிய பிரகாஷ். ஓகே ஜி. சந்திரசேகர். ஓகே ஜி. சந்திரசேகர். இங்கே பாருங்க ஜி. ஓகே. என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தில் அவரை நான் பார்த்த பிறகு நாம் செய்த இந்த சாதனை இப்பொழுதுதான் என்னவென்று நமக்கு தெரிகிறது. ஒன்றொன்றும் நாம் செய்கின்ற இந்த சாதனை நமக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்பதும் டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்கள் இங்கே வந்த பிறகு நான் இன்னும் உண்மையாக இதையெல்லாம் இந்த 13 ஆண்டு காலம் நான் இங்கே பணி ஓய்வு பெற்று வந்த பிறகு இந்த விஷயத்தை இங்கே வந்த பிறகு அவரை கண்ட பிறகு இதையெல்லாம் தெரிந்தும் அந்த பணி செய்த காலங்களை அசை போடுகின்ற நிலையை இப்பொழுது எனக்கு அவர் உருவாக்கியிருக்கிறார். இன்று இரவு எனக்கு தூக்கமே வராது. ஏனென்றால் அவருக்கும் நானும் பணியில் என்னுடைய பணி எப்படி இருந்தது என்று அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு நிமிஷம் கூட நான் பணியிலிருந்து ஒரு 8 மணினா இப்படி அங்கே கரெக்டாக இருப்பேன். இங்கே நாங்கள் செய்யும் போதெல்லாம் எங்களுக்கு காலம் நேரம்லாம் கிடையாது. இருந்தாலும் இப்போ வர 1ஆம் தேதி அக்டோபர் 1ஆம் தேதி எல்லோரும் கைரேகை வைக்க வேண்டும். இது கால்நடை அலுவலக பணிகளில் வருபவர்கள் இந்த 1ஆம் தேதி முதல் அதை அறிமுகப்படுத்தி விட்டார்கள். யாரும் இனிமேல் 5 நிமிடம் தாமதமாக வருவதற்கு இல்லை. அதாவது அதே மாதிரி இந்த ஏபிசிபியினுடைய பணி திருவண்ணாமலைக்கும் சென்னைக்கும் 19 ஆண்டு காலம் நேரடியாக ரயில் இல்லாமல் இருந்தது. அந்த ரயிலை நாம் கொண்டு வந்து சிறப்பாக செய்து இருக்கிறோம். அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலையிலிருந்து பல வட மாநிலங்களுக்கெல்லாம் ட்ரெயினை கொண்டு வந்து இப்பொழுது 8 ட்ரெயின்களை திருவண்ணாமலை மூலமாக திருநெல்வேலி இப்படி பல ஊர்களுக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நம்மளுடைய திருவண்ணாமலையை இப்பொழுது ரயில் முனையமாக மாற்றுவதற்கு உண்டான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணியை சீரசிரமமாக இன்னும் ஒரு ஆண்டுக்குள் இல்லை 6 மாதத்திற்குள்ளாக முடிக்க ஆகிவிடும். அடுத்த கூட்டம் நம்மளுடைய இந்த அறிமுக கூட்டம் 3 முடிந்துவிட்டது. 4வது இந்த கோளூரில் துவக்க விழா
அந்த துவக்க விழாவில் குறைந்தபட்சம் ஒரு 100 நபர்களாவது இருந்தால் நான் போன மாத கூட்டத்தை தெரிவித்த மாதிரி அகில இந்திய பொதுச் செயலாளர் அவர்களை அருண் தேஷ்பாண்டே அவர்களை வரவழைப்பதற்கு ஏன்னா இந்த மாதத்தில் அவர் திருக்கோயிலூருக்கு கொடுத்திருந்தார். அவர் ஏதோ சில காரணங்களால் வர முடியவில்லை. அதை காரணம் காட்டி அவரை அடுத்த கூட்டத்திற்கு போலூருக்கு, ஏன்னா நாம் ஒரு காவாயில் போகிற தண்ணி வயலுக்கு மடம் மாற்றணும்னா அதை மாற்றணும். அது மாதிரி இப்போ நம்ம அந்த மடையை போலூருக்கு மாற்றிக்கலாம். அந்த நீங்கள் செய்கிற வேலை கொஞ்சம் சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் அவரை வருவதற்கோ நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்று இது உங்களுக்கு. இவர் தொழிற்சங்கத்துடைய ஒரு பொறுப்பாளர் அவர்கிட்ட இப்படின்னா பேசி விஷயத்தை சாதிக்க வரலாம். ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தினால அவருடைய பழைய நினைவுகள்லாம் அதில் அருமையாக வந்துருக்கு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜான் கீட்ஸ்க்கு ஒரு ஆங்கில கவிஞர், அவர் 2 பேரும் கிடையாது, கணிதம் இயற்கையை பற்றி நிறைய கவிதைகள் கொடுத்துருக்கார் ஆங்கிலத்தில். அவர்களை வழங்குகின்றேன். அதே போல தலைமையேற்று இருக்கும் புத்தாம செட்டி ஐயா அவர்களை வழங்குகின்றேன். இந்த போர்வர்களுடைய கண்மீனர் என்ற முறையில் பொறுப்பு வழங்கியிருக்கும் ஐயா மோகன் அவர்களை வழங்குகின்றேன். தொடர்ந்து போர்வர்களை உருவாக்குவதற்காக சிரமமான முறையில் பிரச்சனையுடன் திருவண்ணாமலையிலிருந்து இங்கு வந்திருந்து மக்களை சந்தித்து பொருட்களை உருவாக்க வேண்டும் என்று சர்ச்சையாக முயற்சி செய்துள்ள திருவண்ணாமலை கிளை ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அபியாச மண்டல பொறுப்பாளர் ஸ்ரீ நகேசையா அவர்களையும் வரவேற்கிறேன். இன்னும் கூட சொல்லப்போனால் 27 நட்சத்திரங்களுடைய மூன்றாவது அத்தனை கருவறையின் மனைவி, அது மட்டும் இல்லாமல் வல்லுரைக்கான இந்த போரூர் கிளையானது 13வது கிளை தமிழகத்தில், அதுவும் உத்தர தமிழ்நாடு தட்சிண தமிழ்நாடு என்று 2 வகையாக நமக்கு தமிழ்நாட்டில் பிரிவுகள் உள்ளன. அதில் உத்தர தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்க இந்த போரூர் கிளை நமக்கு உதயமானுச்சுனாக்க இது 13வது கிளை. தொடர்ந்து பார்த்தோம்னாக்க நுகர்வோர் சேவையிலே மக்களை பங்கு கொள்ள செய்ய வேண்டும். அந்த வகையிலே பார்த்தீங்கன்னாக்க சென்னையிலே நமக்கு 6 கிளைகளும், சென்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு பாண்டிச்சேரியில் 2 கிளைகள், பாண்டிச்சேரி டவுன் உயர்வக்கரை 2 கிளைகள். அதே போல பார்த்தோம்னாக்க சிதம்பரம், திருவண்ணாமலை, இப்பொழுது போரூர், அடுத்ததாக நம்முடைய வரிசையில் வேலூர் கிளை இருக்கு. இந்த வேலூர் கிளை கூட பார்த்தீங்கன்னாக்க 3 அலுவலக கூட்டம் முடிஞ்சிருக்கிறது, அவங்களும் நம்ம வரிசையில் இருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னாக்க காலையில் எழுந்தது முதல் அன்றாட பணிகளை முடித்து நாம் தூங்கும் வரை பார்த்தீங்கன்னாக்க பல வகையான பிரச்சனைகள் வந்து அந்த அத்தனை பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னாக்க நுகர்வோர் அடிப்படையில் நாம எடுத்துக்கொண்டோம்னாக்க தீர்வு பண்றது மிக சிக்கலான ஒன்று. அதே போல இணைந்து பணி செய்யும் போது மிக சிறப்பாக அதை தீர்வு செய்யலாம். அது மட்டும் இல்லாம நாம ஒரு தனிநபராக இருந்து தீர்வு செய்வதை காட்டிலும் ஒரு அமைப்போடு இணைந்து அமைப்பின் பேரிலே தீர்வு செய்வதற்கான முயற்சி நம்ம மேற்கொண்டோம்னாக்க நிச்சயமாக நமக்கு அதற்கான முழு தீர்வு கிடைக்கின்றது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க ஏபிஜிபி அமைப்பு ஒவ்வொரு மாவட்டத்திலேயே நமக்கு அமைப்பு வர வேண்டும். அதே போல ஒவ்வொரு தாலுகா அளவிலும் நமக்கு அமைப்பு கொண்டு போகணும். அந்த வகையில் தொடர்ந்து நம்முடைய முயற்சிகள் நடந்துட்டு. இப்ப பார்த்தோம்னாக்க நமக்கு உத்தர தமிழ்நாடு, வட தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அந்த
மாவட்டங்கள் இருக்கு. 21 மாவட்டங்கள்ல நாம இப்பதான் வந்து 13வது கிளை நம்ம துவக்கப்படுறோம். இன்னும் கூட நமக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு 8 கிளை சவாலாக உள்ளது. சாதாரணமா நமக்கு வந்து நம்முடைய பணியும் செஞ்சுட்டு வீட்டுல நம்முடைய வேலையும் செஞ்சுட்டு அது இல்லாம வெளியில வந்து மற்றவங்களுக்காக ஒரு பணி செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு சமுதாயத்துல பாத்தீங்கன்னாக்க மிக மிக குறைவு. இருந்தா கூட 12 கிளையில மிக சிறப்பாக இந்த ஏபிஜி அமைப்பு அதனுடைய பணிகள் மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்முடைய போராட்டத்திலே கூட மிக சிறப்பாக பணி செய்ய வேண்டும் என்ற பெரும் அவாவுடன் நம்முடைய ஏபிஜிபி அமைப்பு என்னென்ன பணி செய்து கொண்டிருக்கிறது. நாம மைக்கே இல்லாம கூட நம்ம பேசலாம். நமக்கு சகோதரத்துவ உறவுடன் நம்ம ஒரு வார்த்தை சொல்லும் ஒரு பண்டிகை. அதற்கான ஒரு விஷயமாக நம்ம இந்த அரசு அலுவலகம் எல்லா அரசு அலுவலகத்துக்கும் போவோம். நமக்கு வந்து நுகர்வோர்னு ஒரு அமைப்பு தேசம் தழுவிய அளவில் 847 கிளைகளை கொண்டிருக்கு. அந்த வகையில் நம்ம வந்து தொடர்ந்து அவங்களுக்கெல்லாம் போய் முயற்சி பண்ணி விஷயங்களுக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருவோம். அப்போ நம்ம நுகர்வோர் அமைப்பிலிருந்து வந்திருக்கோம்னு சொன்னாலே போதும், அவங்க அதற்கு உண்டான மரியாதை கொடுத்து நமக்கு நேரடியாக என்ன விஷயம் இருந்தாலும் பேசுறதுக்கு முன்னாடி வராங்க. எந்த ஒரு அலுவலகத்துக்கும் போனால் கூட நம்ம ஏதாவது ஒரு விஷயங்கள் சொன்னோம்னாக்க அதை உடனே செஞ்சு கொடுக்குறதுக்கு அவங்க இப்போ தயாராக இருக்காங்க. எனக்கு அவங்களுக்கே நல்லா தெரியுது, ஏதாவது குறை இருக்கும் போது அது கேட்டால் அவசியமாக செஞ்சு தரணும் அப்படிங்கிற மனநிலைக்கு இப்போ எல்லாருமே வந்திருக்காங்க அரசு அலுவலகத்தில். அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய அமைப்பு ஏபிசிபி நுகர்வோர் அமைப்பு மிக சிறப்பையாக அமைப்பின் பணி செய்து கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கிளையில கூட பார்த்தீங்கன்னாக்க சாதாரணமாக ஒரு ஒருங்கிணைப்பாளர், 2 இணை ஒருங்கிணைப்பாளர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க டீம் லீடர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சாதாரண அளவில் கூட நமக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகள் அடிப்படையில் நம்ம சுமூகமான தீர்வு காண வேண்டும் அப்படிங்கிற முறையில் இந்த அமைப்பு செயல்பட்டு ஒவ்வொரு கிளையுமே கூட பார்த்தீங்கன்னாக்க இப்போ நம்ம சொன்ன இந்த 12 கிளையுமே ஒரு ஒருங்கிணைப்பாளர், 2 அல்லது 1 இணை ஒருங்கிணைப்பாளர், அவங்களோட சேர்த்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அபியாச மண்டல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நம்ம சமுதாயத்தில் 5 விதமான துறைகளில் நம்ம உடனடியாக வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற முறையில் இந்த துறை அப்படின்னாக்க நம்ம ஆயாமம் சொல்கிறோம். 5 விதமான ஆயாமங்கள் ஏற்படுத்தி அதற்கு மாநில அளவில் பொறுப்பாளர்கள், அதே போல் கிளை அளவில் பொறுப்பாளர்கள். அந்த விஷயத்தில் ஒவ்வொரு கிளையிலுமே நமக்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அபியாச மண்டல் பொறுப்பாளர், டிஎல் அவங்க அடிப்படையாக உள்ள பொறுப்பில் உள்ளவங்க. அபியாசத்துல பயிற்சி நம்ம சாதாரணமாக வந்து சொல்லுங்க புதுசாக இருந்தால் கூட நமக்கு தேசத்தில் உள்ள வார்த்தைகள் தான். எனக்கு நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பிறந்துட்டோம். ஐயாவுக்காக தான் அந்த விஷயங்கள் சொல்கிறேன். நம்ம பிறந்துட்டோம், நம்ம பக்கத்து வீட்டிலேயே ஒரு விஷயங்கள் பேசுகிறாங்க, அது என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படின்னாக்க நாம் அதை கற்றுக்க முயற்சி பண்ணக்கூடாது, ஏன் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணக்கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. இன்னும் கூட சொல்ல போனால் பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வார்த்தையை கவனிக்கணும். நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னாக்க எந்த ஒரு அலுவலகமோ இல்லை சாதாரண ஒரு டீக்கடையோ இல்லைனாக்க நமக்கு வந்து ஒரு ஹோட்டல், உணவு விடுதி எங்கே போனாலும் வட மாநிலத்தில் தொழிலாளர்கள் நிறைய பேர் நம்ம வேலை செய்கிறாங்க. அவங்க மிக எளிதாக யார்ட்டையுமே சண்டை போடுறதில்லை, நம்ம மொழியை மிக எளிதாக அவங்க கற்றுக்கிறாங்க. யார் எங்கே இருந்தாலும் இங்கே போய் பாருங்க, நம்முடைய திருவண்ணாமலை இருந்தாலும் சரி, இந்த கோல் இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கடைகள் இல்லை ஜவுளி கடைகள் எல்லாத்துலேயுமே வடநாட்டவர்கள் இருக்காங்க. இந்த கொத்தனார் சித்தாளரை கொண்டு இன்னைக்கு வந்து உழவு வேலை பார்க்கறது கூட வந்து வயலில் கூட இறங்கி வந்துட்டாங்க. அப்போ அவங்க மிக எளிதாக தமிழ் கற்றுட்டு நம்மகிட்ட பேசுகிறாங்க. ஆனால் நம்மகிட்ட ஒரு 4 வாரத்தை நாம் அவங்க மொழியை இல்லை கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தால் கூட நம்முடைய நெருங்கிய சகாக்கள் ஏதாச்சும் சொல்லுவாங்களோ அப்படிங்கிறது நம்ம வந்து கற்றுக்க மறந்துக்கிறோம். அந்த புதுசான வார்த்தையை விட வேறு விதமான யோசனைகள் நம்ம சிந்தனையில் இருக்கோம். இருந்தால் கூட என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் என்னன்னாக்க எல்லா விஷயமும் நம்ம கற்றுக்கணும்.
இருக்கும் வரை பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன மொழிகள் நம்மளால் கற்றுக்க முடியுமோ மொத்தமும் நம்ம கற்றுக்கிட்டு மற்றவங்களோட பகிர்ந்து பேசி அந்த மகிழ்ச்சியோடு இருக்கணும். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு உடனே தெரியணும். டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் வந்து அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது. அடிப்படையாவது நம்ம என்ன பண்ணிடணும், தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த அபியாஸ் பயிற்சி, இந்த பயிற்சி கொடுப்பதற்கான வேலைகள். அதே போல் நம்முடைய ஏபிஜிபி அமைப்பானது பார்த்தீங்கன்னாக்க ஒரு வருஷத்துக்கு 2 முறை அபியாஸ் வர்க்கா பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம். மொத்தத்துக்கே நமக்கு பார்த்தீங்கன்னாக்க மொத்த தமிழ்நாடு உள்ள இப்போ நம்ம வந்து 12 கிளை வந்து மிக சிறப்பாக செயல்படுத்திருக்காங்க. அந்த 12 கிளையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு உத்தர தமிழ்நாடு இல்லை வடக்கு தமிழ்நாடு நமக்கு வந்து தஞ்சாவூர், திருச்சி, அந்த பக்கம் கீழே போக போக தட்சிண தமிழ்நாடு, தென் தமிழ்நாடு நம்ம தெற்கு பக்கம்னு சொல்லுவோம். அதுபோல் இந்த வார்த்தைகள் வருது. தட்சிண தமிழ்நாடு நமக்கு இங்கே உத்தர தமிழ்நாடுனாக்க நமக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க கீழே வந்தோம்னாக்க விழுப்புரம், செங்கல்பட்டு, திண்டிவனம், காஞ்சிபுரம், சென்னை, புதுச்சேரி, சேலம், இன்னும் கூட இந்த பக்கம் வந்தோம்னாக்க நமக்கு வந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், இந்த பெல்ட் எல்லாமே நமக்கு வட தமிழ்நாடு, உத்தர தமிழ்நாடு நம்ம சொல்கிறோம். சென்னை கூட உத்தர தமிழ்நாடு தான். அந்த வகையில் இன்னும் சொல்லப்போனால் அந்த புதுச்சேரி மாநிலம் கூட வந்து நம்ம உத்தர தமிழ்நாடு அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம இதுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. நிறைய வேலைகள் நம்ம அதில் செஞ்சுட்ருக்கோம். இந்த ஒவ்வொரு கிளையுமே கூட பார்த்தீங்கன்னாக்க இந்த அபியாஸ் மண்டல் உறுப்பினர்களும் அதோடு சேர்ந்து வருஷத்துக்கு 2 முறை அபியாஸ் வர்க்கா தொடர்ந்து ஒரு முழு நாள் நிகழ்ச்சியில் எந்தெந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்மளுடைய உறுப்பினர்களுக்கு முதல்ல நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்கணும், சில விழிப்புணர்வு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அந்த விழிப்புணர்வு பயிற்சி பெற்ற பிறகு அவங்க நம்ம சமுதாயத்தில் விஷயங்கள் தெரியாதவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட அது மாதிரியான பயிற்சி நமக்கு வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதே போல பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கிளை கூட பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மாசத்துல ஒரு குறிப்பிட்ட தேதியில கூட்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க சென்னையில் மாம்பழம் கிளை முதல் சனிக்கிழமை, அதாவது மாதத்தில் முதல் சனிக்கிழமை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேதி 28, 29 இன்னைக்கு. அடுத்த 2 நாள்லயே வந்து அவங்களுடைய கூட்ட அறிவிப்பு வந்துடும். அந்த கூட்ட அறிவிப்பு இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க 1.5 மணி நேரம் கூட்டம் வரும். அந்த கூட்டத்தில் 1/2 மணி நேரம் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. யாராவது ஒரு வல்லுநர்கள் அழைத்து நம்ம வந்திருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி, ஒரு 1/2 மணி நேரம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. 1/2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா நம்முடைய அமைப்பு பற்றியான செய்திகள், 1/2 மணி நேரம் வந்து இன்னும் நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் செய்யணும், இல்லை தொடர்ந்து வந்து உள்ளூரில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நம்ம எப்படி தீர்க்கணும், என்ன விதமான பிரச்சனை, அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் அனைத்து கிளைகளுமே பார்த்தீங்கன்னாக்க கூட்டம் நடக்குது. மாம்பழம் கிளையில முதல் சனிக்கிழமை நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்து தென் சென்னை கிளையே. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளையிலுமே வந்து குறிப்பிட்ட ஒரு தேதி நிர்ணயம் பண்ணிட்டு அந்த கிழமையில ஞாயிற்றுக்கிழமை இல்லை 2வது சனிக்கிழமை இல்லை 3வது ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அந்த கிழமையில அவசியமாக அந்த கூட்டங்கள் இருக்கும். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க சாதாரணமாக இன்னைக்கு நமக்கு ஒரு தெரு அளவில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை கூட வந்து நமக்கு வந்து சொல்லி அதற்கான தீர்வு முறை என்ன. சாதாரணமாக நம்ம வந்து ஒரு நகராட்சி மாநகராட்சியில் போய் நமக்கு சொல்லணும் அப்படின்னாக்க அந்த வகையான விஷயத்தில் நமக்கு ஒரு லெட்டர் கொடுத்து உடனடியாக தீர்வு காண்போம். அதே போல ஒரு வழக்கறிஞர் மூலியமாக தான் இருக்க முடியும், இல்லைன்னா ஒரு சட்ட சிக்கலோட ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு கூட நமக்கு வந்து 5 துறைகளில் நிதி ஆயாமல் சொல்லக்கூடிய சட்டத்துறை இருக்கு. மாநில அளவில் சட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு கிளையிலுமே கூட நம்ம வந்து சட்டத்துறை அப்படிங்கிற இந்த இதில் வந்து ஒரு பொறுப்பாளர் நிச்சயமாக நம்ம நியமனம் பண்ணுவோம். அதற்கான வகையில் நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு பொறுப்பாளர் நியமனம் பண்ணுறோம். அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா 11 கிளையிலுமே நமக்கு சட்ட பொறுப்பாளர்கள் இருக்காங்க. எந்த விதத்தில் நம்ம வந்து அதிகாரிகளை அணுகி நுகர்வோருக்கான அந்த பிரச்சனையை தீர்வு பண்ணோமோ அந்த வகையில் நம்ம ஏபிஜிபி அமைப்பு தொடர்ந்து பணி செய்து வந்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னாக்க சாதாரணமாக நம்ம சொல்லுவோம்
நினைவழியும் தன்வழியும் மாட்டானவழியும் துணைவழியும் தூக்கிக்கொள்ளாத ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட சரி, அதனுடைய வீரியம் என்ன, அதே போல அவங்க செய்கிறவங்க நம்ம செய்யும் போது என்ன விதமான அந்த சக்தியோட செய்யணும் அப்படிங்கிற முறையில் மிக சிந்தித்து மிக அருமையாக அதுக்குண்டான கூட்டமெல்லாம் போட்டு நாம் அந்த விஷயங்கள் பண்ணிட்டுருக்கோம். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க ஏபிஜிபி அமைப்பு ஜூன் மாதம் 30ஆம் தேதி திருவண்ணாமலை நமக்கு வந்து ஒரு டெர்மினலாக வரணும். திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு திருவண்ணாமலைக்கு ஒரு ரயிலே இல்லாமல் இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க சென்னையில் கோயம்பேடு பஸ் நிலையத்தில் கூட வந்து மக்களை சந்தித்து ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்தணும். எல்லா தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் வரலும் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க ரயில்லையே வந்து அத்தனை பேருமே நமக்கு திருவண்ணாமலைக்கு ரயில் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையில் அதை வந்து முதல்ல மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். நாம் மட்டுமே போய் கேட்டு வந்துட்டு எந்த மக்களும் வந்து கேட்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு வருவதற்கு எல்லா ரயில் நிலையமும் சரி, பஸ் நிலையத்துமே சரி போய் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 50,000 பெண்கள் வாங்கி நம்மளுடைய ரயில்வே அமைச்சர்களுக்கு வந்து நமக்கு கோரிக்கை வந்து கொடுக்கும்போது உடனடியாக திருவண்ணாமலைக்கு ரயில் கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் இன்னைக்கு சென்னை கடற்கரையிலேருந்து திருவண்ணாமலைக்கு நமக்கு வந்து சாதாரணமாக மெமு ரயில் போயிட்டுருக்கு. மிகவும் குறைந்த தொகை 50 ரூபாயில இன்னைக்கு ரயில் விட்டு அன்னைக்கிலேருந்து ஹவுஸ்ஃபுல்லாக அந்த ரயில் போயிருக்கு. நல்ல கலெக்ஷன். அவங்க வண்டி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்க நம்ம டிஆர்ஓ சொல்லக்கூடிய டிஆர்எம் அந்த மேல்நிலையில் உள்ளவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. எனக்கு வண்டி விட்டு அது வந்து சக்ஸஸ் ஆகுதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். சக்ஸஸ் ஆனால் தான் மறுபடியும் நம்ம வந்து அடுத்த ஒரு இன்னொரு வண்டி இங்கே கேட்டால் கூட நம்ம பப்ளிக்காக கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதே மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம அடுத்தது என்ன பண்ணாங்க, திருவண்ணாமலை வந்து ஒரு டெர்மினலாக வரணும். எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க பல லட்சம் பக்தர்கள் திருவண்ணாமலையில் போடுறாங்க. அவங்களுக்கு சரியான ஒரு போக்குவரத்து வசதி நம்ம செஞ்சு கொடுக்கணும். அதாவது ஒரு போக்குவரத்து வசதி அப்படின்னாக்க ஒரு மேல்மட்டமாக நமக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தா மட்டும் அந்த வசதி கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா பல விதமான உப தொழில்கள் பெருக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு ட்ரெயின் வந்தாலே பார்த்தீங்கன்னாக்க கூடவே பல விதமான தொழில்கள் பெருக்குவதற்கான வாய்ப்பும், பல லட்சம் மக்கள் நமக்கு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து போகும்போது அங்கே ஒரு கட்டமைப்பு வசதிகள் அதிகப்படுத்துவதற்கும் அதற்கு மூலியமாக நமக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு மிக அருமையான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி மக்களுக்காக, சமுதாயத்திற்காக நுகர்வோர் என்ற முறையில் இந்த வசதிகள்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நம்ம கேட்டுருக்கோம். இந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி நம்ம போய் கேட்டுக்கொண்டதற்காக அடுத்த ஒரு 2-3 நாள்லேயே பார்த்தீங்கன்னாக்க நம்ம அங்கே ரயில்வே அமைச்சரை சந்தித்து மனு கொடுத்து நம்ம திருப்பி கூட சென்னைக்கு வரல. அதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு இன்டிமேஷன் லெட்டர் வந்தது, செய்தி வந்தது. நம்ம வந்து திருவண்ணாமலை வந்து கள ஆய்வுக்கான ஒரு டீம் வந்து நிர்ணயம் பண்ணிட்டோம் அப்படின்னு. அது பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய செய்தியாக வந்து இருந்தது. நாம் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த ஒரு இனிப்பான செய்தி கிடைச்சது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நமக்கு அந்த திருவண்ணாமலைக்கு அடுத்தது ஒரு நமக்கு போலூர். தொடர்ந்து நம்ம அந்த முயற்சி பண்ண பார்த்தீங்கன்னாக்க இந்த போலூர் ரயில்வே ஸ்டேஷன்ல கூட வந்து இந்த வழியா போறக்கூடிய வண்டி கூட இங்க நின்று நிறுத்தம் கிடைக்கணும், நிறுத்தம் வேண்டும் அப்படிங்கிற முறையில் கூட நம்ம வந்து கோரிக்கை மனு கொடுத்துருக்கோம். இது வந்து சாதாரண விஷயம் வந்து கிடையாது. நம்ம வந்து ஒரு விஷயங்கள் வந்து மேலிடத்துல எடுத்துட்டு போய் நிறைவேற்றணும் அப்படின்னாக்க நம்ம ஒரு லெட்டர் பேர்ல எழுதி கொடுத்தா மட்டும் நிறைவு அந்த உடனே நமக்கு கிடைச்சாது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த ஏபிஜிபி அமைப்புங்கிறது எந்த முறையில நம்ம வந்து முயற்சி பண்ணாலும் அத்தனை முறையுமே நமக்கு ரயில்வே துறையில சாதகமாகவும் நல்லபடியாகவும் நமக்கு விஷயங்கள் எல்லாம் ஒரு வெற்றி செய்தியாக கிடைக்கிறது. ஆனா கூட ஏபிஜிபி அமைப்போட பணி இருந்தானா வெறும் ரயில்வே மட்டுமா பணி? நிச்சயமா இல்லை. சாதாரணமா நமக்கு தெருவில் கூட வந்து ஒரு நாளைக்கு குப்பை இல்லைல்ல, இல்லை குப்பை அள்ளதுக்கே வரமாட்டேங்கிறாங்க, இல்லை நம்ம வந்து எவ்வளோ தூரம் சொன்னாங்க இந்த குப்பைகள் வந்து இந்த இங்கிருந்து அகற்ற மாட்டேங்கிறாங்க, இல்லை சாதாரணமாக வந்து சாக்கடையில் தண்ணி போகல, இல்லை லைட்டு விளக்கு எரியல, இல்லை நம்ம வந்து தொடர்ந்து ஒரு டேக்ஸ் அதை பே பண்ணுறதுக்கு அலுவலகம் போகிறோம், அங்கே யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. பயனாளர்களுக்கு இல்லைனாக்க நுகர்வோருக்கு ஒரு சரியான நமக்கு வந்து என்ன இல்லை, ஒரு உபசரிப்பு இல்லை, ஒரு கவனிக்க மாட்டேங்கிறாங்க. இது போல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், நுகர்வோர் அடிப்படையில் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம எடுத்து செய்யணும்.
இன்னும் கூட சொல்ல போனா பாத்தீங்கன்னாக்க நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலத்துறையே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்ல வந்து வண்டி இருக்குதுனாக்க வசதியான கையில ஒரு நிலத்துறையெல்லாம் எதுவுமே இல்லை. சாதாரணமா அந்த விஷயங்கள் நமக்கு வெற்றி கிட்டுதோ இல்லையோ நாம என்ன பண்ணலாம், நம்மளுடைய லெட்டர் பேட்ல அவசியமாக இந்த நிலத்துறை அமைத்து தரும்படி 4 எழுத்துல மிக எளிமையாக அந்த அதிகாரிகள் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க போலூர்ல நகராட்சி இருந்தாங்கன்னா நகராட்சி அலுவலகத்துல நகராட்சி ஆணையரோ இல்லை அவங்களுக்கு நகராட்சி தலைவரோ அவங்கள்ட்ட போய் லெட்டர் பேட்ல நம்ம போய் கொடுத்தோம்னாக்க அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். எனக்கு விஷயம் என்னன்னாக்க நமக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்து மட்டுமே இல்லை, இல்லை அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது, அதுல அவங்களுக்கு ஒரு பணி கிடைக்கும். சரி, மக்கள் கேட்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அவசியமா அதை செஞ்சு தரதுக்கு அவங்க தயாராகவே இருக்காங்க. இது போல நுகர்வோர் பணிங்கிறது பாத்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் கூட பாத்தீங்கன்னாக்க நம்ம சாதாரணமா அந்த ரேஷன் கடையில கூட ஒரு பொருட்கள் இருக்கு, இல்ல நமக்கு பொருட்கள் வந்து சரியா கொடுக்கல, இல்ல எனக்கு எடை சரியா இல்லை, அதாவது என்ன விஷயம் அப்படின்னாக்க அந்த பிரச்சனை தீர்வதற்கான மிக எளிய விஷயம் என்னன்னாக்க ஒரு லெட்டர் பேட்ல வந்து கொடுத்தோம்னாக்க உடனடியாக அந்த பிரச்சனை வந்து தீர்த்து வைக்கிறாங்க. நமக்கு ஒரு நல்ல பேர் மக்கள்கிட்ட ஒரு அமைப்பு இருக்கு. சின்ன விஷயங்கள் அது வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னாக்க யாரும் பண்ண மாட்டாங்க, நம்ம வந்து பேசுவோம் போயிடுவோம். ஆனா அமைப்பு இருந்துச்சுனாக்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க நமக்கு பொறுப்பாளர்கள் பேர் போட்டு நமக்கு வந்து யாருக்கு அனுப்பணுமோ அந்த பேர் போட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம விஷயங்கள் மட்டும் எழுதி நம்ம கொடுத்தோம்னாக்க கண்டிப்பாக எல்லா விஷயங்களும் நமக்கு தீர்வாக கிடைக்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம நிலத்துறையில் சொல்லலாம், இந்த பஸ்ஸில் வரும்போதே பார்த்தீங்கன்னாக்க ஸ்பெஷல் வண்டி கொண்டு வந்து இப்போ நிறைய எங்கே போனாலும் ஸ்பெஷல். நீங்கள் எதுவாக இருந்தாலும் இப்போ மேல்மலையில் பார்த்தோம்னாக்க ஸ்பெஷல் வண்டி பார்த்தீங்கன்னாக்க சாதாரண வண்டியே சூப்பராக இருக்கு. ஸ்பெஷல் வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, 2 டயர் 4 டயர் தான் இருக்கு. டிரைவருக்கான என்னங்க ஸ்பெஷல் வண்டி என்னங்க உங்களுக்காக ஸ்பெஷலாக போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாக்க சாதாரணமாக மேல்மலையினருக்கு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஒரு 15 ரூபா டிக்கெட் அப்படின்னாக்க ஸ்பெஷல் போட்டு 20 ரூபா ஆகுறாங்க. தாராளமாக ஒரு விஷயம் நம்ம வந்து கொடி பிடிக்க போகிறது இல்லை, ரோட்டில் நின்று போராட்டம் பண்ண போகிறது இல்லை. ஆனால் இது மாதிரி வந்து நம்மளுடைய போக்குவரத்து துறைக்கு இது வந்து விழுப்புரம் கோட்டம்னு நினைக்கிறேன். விழுப்புரம் கோட்டத்துக்கு ஸ்பெஷல் வண்டியெல்லாம் ஒன்றுங்க ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் வண்டி ஸ்பெஷலாக இருந்தால் நல்லா இருக்கும், நம்ம தொகை கொடுக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இல்லைனாக்க சாதாரண வண்டியிலே நீங்கள் விட்டுடலாம், ஒரு 5 ரூபா கூட இருக்கு அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்று எழுதி கொடுத்தாதான் என்ன பண்ணுறாங்க, கன்சிடர் பண்ணுறாங்க. சரி, மக்கள் கேட்குறாங்க, நம்ம அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு தீர்வு பண்ணலாம் அப்படிங்கிற வகையில் வர்றாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னாக்க ஏராளமான விஷயங்கள் இருக்கு. விரும்புகிற பக்கமெல்லாம் நமக்கு நுகர்வோரில் நிறைய பணி செய்யலாம். நம்ம ஆரம்பிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய பணி ரயில்வே துறையில இல்லை மற்ற இதுலலாம் பார்த்தீங்கன்னாக்க பணி இருக்கும்போது மாநில குழுவே செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு இலையில கூட வந்து என்ன பண்ணலாம், பணி செய்யலாம். இப்போ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஒரு உயரமான செய்தி நேற்று 3 நாள் வந்து கரூரில் நடந்துச்சு இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை கூட வந்து புதுச்சேரியில் நம்ம ஊருக்கு இந்த டீம் வரக்கூடாது, அப்படி வந்தாங்கன்னா நீங்கள் ரோட்லலாம் அனுமதி கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய மக்கள்ல வந்து நான் தான் காப்பாற்றுறோம், எனக்கே தெரியாம என்னுடைய பையன் அந்த கூட்டத்துக்கு போறாங்க, நாளைக்கு எனக்கு ஒன்று அடிச்சுனாங்க அப்படிங்கிற முறையில் ஒரு மனு தயார் பண்ணி யார்கிட்ட கொடுக்கணுமோ கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது வந்து அவங்க கன்சிடர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதெல்லாம் விஷயம் இல்லை. ஆனால் நுகர்வோர் அமைப்பு நாம வந்து சமுதாய மேலையும் சரி நுகர்வோருக்கான பணிகளையா, அதே போல பார்த்தீங்கன்னா நுகர்வோருடைய விழிப்புணர்வுக்காகவும், அதே போல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்களுக்காகவும் நாம நுகர்வோர் அடிப்படையில் சிறத்தையான யோசனையோட இந்த பணியை நம்ம செய்கிறோம். அந்த வகையில் அவங்க விழுப்புரத்தில் தயாராக இருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னாக்க விழுப்புரத்தில் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னாக்க சாதாரணமாக பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள பார்டரில் ஒரு சின்ன கிராமம். அதில் பார்த்தீங்கன்னாக்க பாண்டிச்சேரி கிராமம் அது, அங்கே தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இல்லை. ஒரு 500 மீட்டர் நடந்தால் என்ன வந்துடும், தமிழ்நாடு பார்டர் வந்துடும். அங்கே போய் தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், சாலை வரியோ இல்லை வீட்டு வரியோ இல்லை கரை வரியோ எல்லா வரியும் வந்து பாண்டிச்சேரியில் நம்ம காட்டுறோம் அப்படிங்கிற விஷயத்தை மிக தெளிவான லெட்டர் பேட்ல எழுதி கொண்டு போய் நாம ஜல் ஜீவன் அப்படிங்கிற விதத்தில் ஒரு அமைப்பே இருக்கு, அரசாங்க அமைப்பே இருக்கு ஜல் ஜீவன்.
அந்த ஜல்ஜீவன்ல ஒரு கடிதமும், அதே போல புதுச்சேரி அரசு துறைக்கு ஒரு கடிதம் கொடுத்தவங்க. அப்போதான் அவங்களுக்கு விஷயமே தெரிய வருது, இப்படியெல்லாம் கூட நடக்குதா அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மகிட்ட ஓட்டு வாங்குற நம்மளுடைய எம்எல்ஏ எம்பி அவங்க எல்லாம் கூட அங்கே இருந்து கூட அவங்களுக்கு இது போல பணி, இது போல நடக்குது, இது போல செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற கவனம் கூட அவங்களுக்கு இல்லை. ஆனால் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா அமைப்புக்கு ஒரு நல்ல பாராட்டு சொல்லிட்டு அதற்கான பணியெல்லாம் செஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 120 கோடி கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அப்ப சாதாரண ஒரு விஷயம் யார் பண்ணுவோம் அப்படிங்கிறத விட நாம என்ன பண்ணணும், விஷயங்கள் நீட்டா எழுதி அந்த துறைக்கு ரீதியா கொடுக்கணும். அந்த வகையில மிக சிறப்பாக பண்ணி இதே போல பார்த்தீங்கன்னாக்க ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது பல்லாவரத்துல கூட்டுக்குடி அங்கே இது மாதிரி தண்ணி கிடையாது. இருந்தாலும் நாம எழுதி கொடுத்தோம். அது பல்லாவரம் நகராட்சி இல்லை, இப்போ பல்லாவரம் அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்க கருணாநிதி அப்படின்னு ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்களுக்கே தெரியாத விஷயமெல்லாம் அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு சொல்லி, ஆனால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு 120 கோடி ஜெயலலிதா அம்மா தான் இங்கே வந்து இதில் இருக்காங்க. ஆனால் சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னாக்க கருணாநிதி அப்படின்ட்டு ஆப்போசிட் சொல்லுவாங்க. இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குது. மிக அருமையாக அந்த விஷயமெல்லாம் ஏபிஜிபி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதே போல தொடர்ந்து நிறைய பணிகள் நம்ம பண்ணலாம். இன்னைக்கு சாதாரணமாக நம்ம வந்து இந்த நோட்டீஸ் போட்டு நம்ம கொடுத்துருக்கோம் என்னென்ன பணிகள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு. ஒவ்வொரு முறை வரும்போது வித்தியாசமான என்னென்ன பொருட்கள் இருக்கோ அத்தனை விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுறதுல ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னாக்க வேற விதமான பணிகள் செஞ்சுருக்கோம். அந்த பணிகள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேற வண்ணத்தில் கூட நம்ம பண்ணுவோம். இப்போ முதல்ல வந்து இந்த வெள்ளை நிறுத்தம் பண்ணோம், அதுக்கப்புறம் மஞ்சள் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க். நிறைய விஷயங்கள் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்க இதெல்லாம் கூட நம்மளால பண்ண முடியுமா இருக்கும். நமக்கே அது சவாலாக தான் இருக்கும். இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், வித்தியாசத்தில் எழுதி எங்கே கொண்டு போய் கொடுக்கணுமோ அங்கே அவசியமாக கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். அவங்களும் கூட பார்த்தீங்கன்னாக்க படித்து பார்த்துட்டு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சி பண்ணுவாங்க. நமக்கு இன்னொரு விஷயம் என்ன சவாலான பணி அப்படின்னாக்க, சாதாரணமாக அண்டை மாநிலமான நீங்கள் வந்து கர்நாடகா இருப்பீங்க, இல்லை கேரளா இருப்பீங்க, நம்ம ஏறி உட்கார்ந்தவனே ஆட்டோவில் டக்குன்னு போடுவாங்க, மீட்டரு அழைச்சிட்டு போவாங்க. எங்கே வேணாலும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த காசை வாங்கிட்டு ₹1 கூட அதிகமாக வாங்குறதில்ல. கர்நாடகா கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து பயப்படவே இல்லை. எங்கேயாச்சும் போகணுன்னாக்க ஆட்டோவில் ஏறி தான் அவங்க மீட்டர் போட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து அவ்வளோ போகிறதுக்கு எவ்வளவு காசு அதிகமாக கேட்பீங்களா, என்னமோ அது பிரச்சனையே இல்லை. ஓலா ஊபர்லாம் இருக்குது, இருந்தால் கூட இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீபெய்டு சொல்லக்கூடிய இடத்துல இங்கே ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குது. நம்ம போய் இந்த விஷயத்தை சொன்னோம்னா எங்கே போகிறோமோ உடனே ப்ரீபெய்டு ஆட்டோவே வந்துடும், நமக்கான ஆட்டோவும் வந்துடும், நம்ம ஏறி போயிட்டே இருக்கலாம். அந்த விஷயத்துக்காக நம்ம முயற்சி இங்கே தமிழ்நாட்டில் பண்ணி பார்க்குறோம். 2 முறை பண்ணோம். மிக சிறந்தையாக 10 நாள் நடந்தது. அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க. அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்க போக்குவரத்து துறை அமைச்சரோட உட்கார்ந்து பேசி அந்த ஆட்டோத்தில் இருந்த தொழிலாளர் அவங்களையும் வரவழைச்சு அவங்களையும் அந்த யூனியனோட உட்கார்ந்து பேசி உங்களுக்கு என்ன தொகை கட்டுப்படி ஆகுமோ அந்த தொகையோட நீங்கள் வாங்க, நீங்கள் என்ன வேணாலும் வாங்குங்க. ₹10 இடத்துல நீங்கள் ₹20 வாங்கிங்க. ஆனால் ₹20 மேலே ₹50 100 ஒவ்வொரு ஏமாற்றக்கூடாது. நமக்கு தெரியணும் ₹10 இடத்துல நீங்கள் ₹20 வாங்க முடியும், நமக்கு தெரியணும். ஆனால் ₹20 ₹1 நீங்கள் வாங்கக்கூடாது. வந்தவங்களை யார்ட்டையுமே என்ன பண்ணக்கூடாது, ₹50 கொடுங்க, ₹100 கொடுங்க, ₹100 கொடுங்க, ₹500 கொடுங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஊருக்கு புதுசாக பார்த்தாலே தெரியுது அப்படின்னாக்கா ₹50 ₹350 கேட்குது. அது மாதிரி எந்த விஷயமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பல வகையில் முயற்சி பண்ணுறோம். இந்த ஆண்டு 2026 நிச்சயமாக அந்த விஷயம் கூட நம்ம முயற்சி பண்ணி முடிவு பண்ணி சாதாரண எளிய மக்களுக்கெல்லாம் கூட அந்த வசதி நாங்கள் எபிலிட்டி அமைக்கிறது செஞ்சு தரது ஒரு கண்ணுநகையாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிரான்ஸ்போர்ட் சொல்லி வந்து நம்ம வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காகவே ஒரு மாநில அளவில் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டில் எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து அசௌகரியம் இல்லைனாக்க குறைபாடுகள் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னாக்க உங்களால் முடியலன்னா கூட தகவல் என்னென்னு சொன்னீங்கன்னாக்க நாங்கள் அதை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகள் செய்வோம். போட்டூரில் வந்து வெளியூருக்கு டாக்டர் போகிற பஸ்ஸெல்லாம் வந்து பைபாஸ்லேயே போயிடும். நைட்டில் வந்து பைபாஸில் பெட்ரோல் பங்க் இருக்குது, அங்கேயே விட்டு போயிடும். அங்கே விட்டு முன்னாடி பார்த்து நீங்கள் வந்து ஆக ₹200 ₹300 கேட்குறோம். 12 மணிக்கு 11 மணிக்கு 12 மணிக்கு 3 மணிக்கு எல்லாம் விட்டு போயிடும். அது சரி நம்ம லெட்டர் போய் ஒன் பண்ணி விட்டு வெயிட்டிங் இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்கள் சொன்னது போல சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு லெட்டர் பேரில் இருக்கு, நீங்கள் துறை ரீதியாக அந்த துறை கொடுத்து கொடுக்கலாம்.
அதுக்கு முன்னாடி மாநிலத்துல விஷயங்கள் சொல்லிட்டு மாநில அளவுல பொறுப்பாளர்களுக்கு அந்த விஷயங்கள் அவங்களுடைய காதுக்கு போட்டுட்டு நாங்கள் இந்த மாதிரி சரியா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கி ஆமா மாநிலத்துல ஒரு அப்ரூவல் வாங்கிட்டு நீங்க பார்த்து நீங்க பண்ணலாம். நீங்க பண்றதை வந்து ஃபார்வர்ட் பண்றதுக்கு மாநிலத்துல இந்த போக்குவரத்துக்கான பொறுப்பாளர்கள் அதை தொடர்ந்து ஃபார்வர்ட் பண்றாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல போன வருஷம் தீபாவளிக்கு சென்னையிலேருந்து தென் மாநிலம் போறதுக்கெல்லாம் வந்து இந்த மெமோ ரயில் நம்ம வந்து தீபாவளி முதல் நாள் நைட் எல்லாம் போனீங்கன்னாக்கா ஆம்னி பஸ்ல 2000 3000 5000 10,000 கூட கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லாம இருக்கணும்னாக்க எளிமையான பதத்துல நம்ம உடனே போகணும். இப்போ தென் மாநிலத்துக்கு போனோம்னாக்க இங்கே நாகர்கோவில் போட்டு 230 ரூபா. இதே நீங்க பஸ்ல போனீங்கன்னா 3000 ரூபா கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு. ஒரு குடும்பத்துல வந்து 4 பேர் போனீங்கன்னாக்க நீங்க 10,000 ரூபாய் எடுத்துட்டு போகணும் போறதுக்கு மட்டுமே. அதுக்கு வரதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொண்டு வரணும். ஆனா இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மெமோ ரயில் அப்படின்றது எங்க இருந்தாலும் இறங்கலாம் எங்க இருந்தாலும் இறங்கலாம். அந்த வசதிகள் போன வருஷம் நம்ம நம்முடைய ஏபிஜிபி அமைப்பே தொடர்ந்து வலியுறுத்தி தெற்கு ரயில் அந்த வசதி செஞ்சு கொடுத்தோம். அந்த வசதி இன்னைக்கு நம்ம வந்து நான் குரூப்ல போட்டிருந்தேன். இது மாதிரியான வசதிகள் முன்கூட்டியே நாம செய்யறதுக்கு யோசனை பண்ணலாமா அப்படின்னு. உடனே அந்த போக்குவரத்து துறைக்கான அந்த மாநில பிரமுகர் வந்து நான் இப்பவே வந்து டிஆர்எம்க்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதி போட்டுட்டேன் மெயில்ல. அவங்க வந்து நிச்சயமா 2 ரயில் வந்து இந்த வருஷம் கூட நம்ம உள்ளாக சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்க போன ரயில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு முறை தான் போயிட்டு வருது. ஒரு சர்வீஸ் ஒரு சிங்கிள் இன்னொரு சிங்கிள் ரிட்டர்ன் வருவாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னாக்க 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம 2 ரயில் அனுப்பலாம் அப்படிங்கிற வகையில் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த மெசேஜ் வந்து மாநில அளவில் உள்ளவங்க யாருனாலும் போய் பார்க்கலாம். அந்த அபியாஸ் பண்டல் அப்படின்னு சொல்ல வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா அமைப்பில் மாநில அளவில் பொறுப்பாளர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப், அதே போல கிளை அளவில் ஒருங்கிணைப்பாளர்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப், அபியாஸ் மண்டல் சொல்ற அளவில் ஒரு வாட்ஸ்அப் குழு இருக்கு. அந்த குழுவில் அபியாஸ் மண்டல் தலைவர் வந்து இந்த மாசம் என்ன விழிப்புணர்ச்சி நம்ம கொடுக்கணும் அப்படின்ற விஷயமா பேசி அதுல அந்த கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து உருவாக்கிட்டு நம்ம கிளையில என்ன பண்ணலாம் அது சொல்லலாம். இதே பார்த்தீங்கன்னாக்க இன்னொரு விஷயங்களோட சேர்ந்து நம்ம முடிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆன்லைன்ல கேம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆன்லைன் கேம்னால நமக்கே தெரியாம நம்மளுடைய குழந்தைங்க ஒரு ரூம்ல உட்காந்துட்டு அவங்க ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. நாம சரியான படம் பார்க்குறாங்க ரீல்ஸ் பார்க்குறாங்க நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நமக்கே தெரியாம நம்மளுக்கு அக்கௌண்ட் இருந்து பணம் போயிட்டே இருக்கும். இல்லை அவங்களுக்கு அந்த பணம் இருந்துச்சுனாக்க ஏதோ விளையாடுறாங்க, நாம ஏதோ சும்மா நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க விளையாட்டுலயே பணம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மன அந்த அலைச்சலையும் சரி இல்லை மனத்தோடு பார்த்தீங்கன்னாக்க எந்தனமோ விஷயங்கள்லாம் நடக்குது. பல லட்சம் பல ஆயிரம் பல கோடிகள் எல்லாம் கூட என்ன பண்றாங்க அதில் எழுதி போறாங்க. அந்த விஷயத்தை மிக சாதாரணமாக நம்ம பண்ணலை. இந்த பிபிடி அப்படிங்கிற புத்தகத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு காணொலி ஒவ்வொரு கல்லூரியிலுமே நம்ம என்ன பண்ணோம், கல்லூரி பள்ளி அத்தனை இடத்துக்கும் போய் ஆன்லைன் கேம்ஸ்னால நமக்கு என்ன விதமான மைனஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல பிளஸும் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், மாணவர்கள் இளைஞர்கள் மிக தெளிவான கண்ணோட்டத்தோடு அணுகணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் சொல்லுவோம். இந்த டிமெரிட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி யூஸ் பண்ணோம். அதே போல இது வந்து பேங்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துல யார் யாருக்கு எல்லாம் நம்ம லெட்டர் எழுதுறோம் அப்படின்னாக்க இது வந்து ஊக்குவிக்கிறதுக்கு அது யார் பண்ணாங்க. நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க நீங்க பணம் இந்த ஆன்லைன் விளையாட்டுக்காக நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விளம்பரத்தில் வருவாங்க. முதல்ல அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுப்போம். அமைப்பு பேரில் நம்மளுடைய லெட்டர் இடத்துல அவங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறோம். இது மாதிரி பல விதத்தில் நம்மளுடைய குழந்தைகள் வந்து பணம் இழப்பு ஏற்படுது, மன உளைச்சல் வந்து உறுதியிழப்பு ஏற்படுது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து அவசியமானதா, நீங்க எதுக்கு அதெல்லாம் ஊக்குவிப்பு பண்றீங்க அப்படின்னு பல விதத்துல பல நடிகர்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்கோம். அதே போல ஒவ்வொரு விதமான அமைப்புக்கும் சரி அரசாங்கத்துறைக்கு அந்த லெட்டர் அனுப்பி தொடர்ந்து வலியுறுத்துதல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நமக்கு நம்மளுடைய இந்திய அரசாங்கமே அந்த ஆன்லைன் கேம்ஸ் எல்லாமே கடைபிடித்தாங்க. ஆனால் இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்க இந்த கேம்ஸ் உரிமையாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மேல்முறையீடு உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க. தொடர்ந்து நாம கூட என்ன பண்ண போறோம், ஏபிஜிபி அமைப்பிலிருந்து கூட நாம வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை இருக்கு. எனக்கு இது வந்து அரசாங்கம் தடை பண்ணிருக்கு. அரசாங்கம் மேல்முறையீடு பண்ணுவாங்க. அவங்க மேல்முறையீடு பண்ணுறதுக்கு என்ன தாக்கல் பண்ணுறோமோ அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. இருந்தால் கூட அமைப்பு மூலியமா நாம கூட பண்ணுறதுக்கான முயற்சி யோசனையில இருக்கும். இது போல வந்து பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய விஷயமா இருந்தாலும் கூட நம்ம முயற்சி பண்றோம். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கிறவங்க இப்போ நம்ம போலூர்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்தாக்க நம்ம கிளை அளவில் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து முயற்சி பண்ணி தீர்ப்பதற்கான நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி
இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தொடர்ந்து இந்த போலூர்ல அடுத்த மாதம் அதே போல பார்த்தீங்கன்னாக்க ஐயா சொல்றாங்க நீர்நிலை பாதுகாப்பு குறித்து பேச சொல்லுங்க அப்படின்னு. இந்த நீர்நிலையில பார்த்தீங்கன்னாக்க உறுப்பினருக்கு ஆமா மிரட்டல் அப்படியே அந்த அளவுக்கு கூட ஒரு ஏபிஜி உறுப்பினர் இருக்காரு. தென் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்க நீர்நிலை அப்படின்னாக்க பரியாவரம் அப்படின்னு நம்ம வந்து 1000 பேர் அந்த 5 ஆயாமில் போக்குவரத்து பரியாவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல். இந்த சுற்றுச்சூழல்ல நீர்நிலை பாதுகாப்பு பற்றி அந்த நீர்நிலை பாதுகாப்பு வாட்டத்தை நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்க புதுக்கோட்டையில் நீங்க ஆர்டர் பண்ணிட்டு இருக்க நீதிமன்றமே தான் இருக்கு. அதோட மொத்த தஸ்தாவேஜையும் எடுத்து அவங்களுக்கே அனுப்புறது. நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம். நீங்களே வந்து குழந்தை உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற அளவுல வந்து துல்லியமான விஷயங்கள் எடுத்து யார் பண்ணா எதுக்கு பண்ணாங்க எப்போ பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எடுத்து வெளில போட அவங்களுக்கு இந்த அளவுக்குலாம் நீங்க நோக்கி வெளில கொண்டு வராதீங்க அப்படிங்கிற அளவுக்கு அழகான பிரச்சனைகள் கொண்டு வர அளவுல கூட நமக்கு வந்து என்ன பண்றாங்க மிக துணிச்சலாக அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் வந்து அந்தந்த துறையில் ஆள் இருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன சொல்ல வரோம்னாக்க ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட ஒரு செய்தி சொல்றதுக்கு நாம வந்து தெருவில் இறங்கி நான் ஒரு அளவுக்கு போக முடியாது என்னால் அந்த அளவுக்குலாம் வந்துனாக்க வசதிகள் இல்லை வீட்டில் வேற வேலை இருக்குங்க விஷயம் தெரியும்னாக்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் விஷயத்தை மட்டும் அனுப்பிச்சுடுங்க. நமக்கு என்னன்னாக்க ஆத்தென்டிக்கான விஷயம் வேணும். ஆத்தென்டிக் இல்லாமல் நம்ம எங்கேயுமே போய் அப்பீல் பண்ண முடியாது. இப்போ ஆத்தென்டிக்கான விஷயம் உங்களுக்கு தெரியும்னாக்க நீங்கள் கன்வே பண்ணுங்க. மற்ற விஷயங்கள் நம்ம வந்து அதுக்குண்டான பொறுப்பாளர் வச்சு பார்க்குறோம். அந்த வகையில் வந்து மிக சிறப்பான பணிகளை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதே போல பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலையில இந்த கோயிலுக்கு முன்னாடி குளமே இருந்திருக்கு. குளமே இல்லாத அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்கி நம்ம திருவிழா காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு சின்ன சின்ன கடையெல்லாம் வச்சு நம்மளே சாமி கும்பிட்டு ஏதோ ஒரு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு சமம் வாங்கிட்டு வந்துருவோம். ஆனால் ஒரு கோயில் அப்படின்னாக்க ஒரு தெப்பக்குளம் நிச்சயமாக நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே சின்ன அளவுலேயே பெரிய அளவில் ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய அக்னிஸ்தலமான திருவண்ணாமலையில் ஒரு குளம் நிச்சயமாக இருந்துருக்குனாக்கா எங்கே இருந்திருக்கும் அப்படிங்க பலவிதமான சர்ச்சை இல்லைனாக்க ஆலோசனை பேரில் பார்க்க போனால் நமக்கு வந்து அந்த இடத்துல குளம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதற்கு உண்டான பணிகளெல்லாம் செய்து ஒரு சாதாரண ஒரு அம்மா சாதாரணமாக ஒரு லேடி அந்த விஷயங்கள்லாம் எடுத்து பார்த்து இன்னைக்கு வந்து குளத்தை மிக சரியாக மிக சின்னதாக இருந்தால் கூட அழகாக செஞ்சுட்டு இருக்காங்க. எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யார் பண்ணுவோம் அப்படின்றத விட நம்மளால ஒரு சின்ன விஷயமா பண்ணலாம். அந்த நமக்கு வந்து இந்த இதில் சொல்லுவாங்க அவையில் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணால் கூட சரி மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை மிகப்பெரிய வசதிகள் மற்ற எல்லாத்தையுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளுடைய போலூரில் கூட வந்து ஏபிஜிபி நுகர்வோர் என்ற முறையில் ஏபிஜிபியோட அனைவரும் சேர்ந்து மிக நன்றாக பணி செய்ய வேண்டும் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு நன்றி கூறி குறைந்த அளவில் பார்த்தீங்கன்னாக்க 100 உறுப்பினர்கள் இருக்கணும். ஒவ்வொரு கூட்டத்திலையுமே 25 பேர் இருக்கணும். அது வந்து மிக குறைந்த அளவு. அதிகமான பேரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பெரம்பூர்லாம் பார்த்தீங்கன்னா 80 பேர் வருவாங்க. அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியோட இருக்கும். அன்னைக்கு எங்கேயாச்சும் வேலை இருந்தால் கூட ஒதுக்கிட்டு அங்கே போகலாம்னு தோணும். எனக்கு நமக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்றதுக்கு இன்னைக்கு யாருமே இல்லை. அதுவும் இலவசமாக ஒரு நல்ல விஷயம் கிடைக்குது. அதுவும் 1.5 மணி நேரத்தில் பல பேரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க ஏபிஜிபி அமைப்பு ஒவ்வொரு மாதமும் எல்லா நிலையுமே தொடர்ந்து விழிப்புணர்வு பண்ணுறோம். அந்த வகையில் 100 உறுப்பினர்கள் வந்து நாம கூட வந்து நம்ம போரூரில் வந்து அவசியமாக அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் கூட உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எனக்கு நெய்பர்ஸ் இவங்க எல்லாம் கூட நமக்கு சொல்லி 100 உறுப்பினர்கள் நமக்கு வந்துட்டோம்னாக்க இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வந்து கிளை துவக்க விழா நடத்தி கிளைக்கான முக்கிய பொறுப்புகளை நம்ம கண்டறிந்து அலோஸ் பண்ணலாம். தொடர்ந்து நிறைய பணிகள் நம்ம செய்யறதுக்கு திருவண்ணாமலைக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக இருக்கும். நமக்கு திருவண்ணாமலையுமே பேர் வருது. எனக்கு திருவண்ணாமலையிலேருந்து அடுத்ததைக்கு வந்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து இந்த போலூர்லேயே கூட நமக்கு வந்து வெற்றிகரமாக செயல்படுவதற்கான வாய்ப்பு அமையும். அவசியமாக நீங்கள் வந்து அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ஐயா சொல்கிறாங்க அக்டோபர் மாதம் 10ஆம் தேதிக்குள்ள சொல்லுங்க அப்படின்னு. நமக்கு இன்னும் கூட வந்து தீபாவளி வரலாம் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அக்டோபர் மாதத்தில் நம்ம அடுத்த மாதம் துவக்க விழா பண்ணணும் அப்படிங்கிற பெரும் ஆவலோடு இருக்கோம். எனக்கு இந்த
கோலூர் கிளை காத்தது நமக்கு மேலே வேலூர் கிளை காத்துட்டு இருக்காங்க. அங்கே கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு வழக்கறிஞர் தான் நமக்கு உடனடியாக இருக்காரு. ரொம்ப சிரத்தையாக இது பண்ணுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க 65 உறுப்பினர்கள் அவங்க வந்துட்டாங்க. இன்னொரு 35 உறுப்பினர்கள் பண்ணாங்கன்னா அவங்க நம்ம வந்து கிளை ஆரம்பிச்சிருக்கோம். அதே போல் தர்மபுரி கிளையில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 37 பேர் வந்துட்டாங்க. அவங்களையும் சொல்லியிருக்கோம், நீங்கள் இந்த 2025 வரை நம்ம எல்லா ஜில்லாவிலையும் மொத்தம் உள்ள 21 மாவட்டத்திலையும் நம்ம கிளை ஆரம்பிக்கிறது மிக தொடர்ச்சியான வகையில் நடந்துட்டு இருக்கு. விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் அறிவிப்பு நடந்துருச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா அரியலூர் அந்த இதில் கூட பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து மிக முக்கிய மக்களை நம்ம சந்திச்சு வந்திருக்கோம். அதே போல் செங்கல்பட்டு திண்டிவனம் அந்த இடத்துல கூட வந்து கிளை போடுவதற்கான முகாம்கள் உள்ளன. அதனால் வந்து அவசியமாக நீங்கள் அடுத்த மாதம் அனைவரும் முயற்சியோட 100 உறுப்பினர்கள் அவசியமாக இருக்கு நம்ம துவக்க விழா நடத்திடுவோம் அப்படின்னு உங்களை கேட்டுவிட்டு இப்போ நம்ம ஏறத்தாழ ஒரு 20, 30, 40 உறுப்பினர்கள் இருக்கும். 40 உறுப்பினர்கள் இருக்கும் நம்முடைய கிளையில். ஆளுக்கு ஒரு 2 பேரை மட்டும் அறிமுகப்படுத்தி வச்சாவிட போகிறோம். வலதுகிற ஒருத்தர், இந்த பேர் ஒருத்தர், 2 பேர் ஒருத்தர். ஆளுக்கு 2 பேர் அறிமுகப்படுத்தி விட்டுறதுனால எவ்வளோ ஒரு கிளை எண்ணிக்கை எவ்வளோ வந்துடும்? 120 வந்துடும், தாண்டிடும். கண்டிப்பாக வந்துடும். அதனால் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. செய்யலாமா? எப்படி செய்யலாம்? என்ன சொல்லுவேன் ஹேமநாதன், செய்யலாமா? பாக்கி பேர் எனக்கு ரொம்ப பேர்கள் தெரியாது. இங்கே வந்து நம்முடைய துணை இயக்குனர் ஐயா பேர் தெரிய பேசிட்டே இருக்கிறனால ஐயா இயக்குனர் ஐயா திரு பன்னீர்செல்வம் அவர்களே, ஐயா பண்ணலாம் ஐயா 2 பேர் சொல்லுவோம். 2 பேர் சொல்லுவோம். இப்பயே சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்க ஜோரானா ஒன்றை கைதட்டுறாங்க அவர்கள் ஐயா அவர்களுக்கு. இப்பயே சேர்த்து தயார் கேட்குறேன். ஒன்றும் இல்லை, உறுப்பினர் கட்டணம் எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு? உறுப்பினர் கட்டணம் எவ்வளவு? ஐயா வாங்க உட்காருங்க. லேட்டஸ்டாக வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி ஒரு உறுப்பினர் கட்டணம் எவ்வளோ ரூபா? 150 ரூபா. 2 பேருக்கு 300 ரூபா. 300 ரூபா எடுத்து அவர் கையில் கொடுத்துருந்தோம். மோகன்குமார் ஐயா கையில் நம்ம மருசூதன் இருக்காரு, அவர் கையில் வந்து 300 ரூபா எடுத்து கொடுக்கணும். அவ்வளோ வேற ஒன்றும் வேலை கிடையாது. அந்த 300 ரூபா கொடுத்துட்டு நம்ம உடனே போய் யோசனை பண்ணி நம்ம குடும்ப உறுப்பினர் யாராவது இருக்கிறோம், நம்ம நண்பர்கள் யாராவது இருக்கிறோம், அவங்க பேர் வந்து அவருடைய பெயர், பிறந்த தேதி, முகவரி, 3 விஷயம்தான். அதை கேட்டால் அவங்க 150 ரூபா கொடுக்க போகிறாங்க நம்ம கிட்ட. அவங்க இல்லைன்னு சொல்ல போகிறது இல்லையா? செல் நம்பர் சொல்லுங்கள், மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். 22 பேர் சேரணும். 9 பேர் இருக்காங்க. சரி, 9:30 மணிக்கு ஐயா காமிச்சேன். சரி, 10 மணிக்கு மெம்பர்ஷிப் ஆகிட்டு விடிகாலம் 6 மணிக்கு ஏற்றி பார்த்தா முதல்ல வாட்ஸ்அப் வந்து அவர் தான் இருக்கு. 2 மெம்பருடைய ஐடென்டி கார்டே அமைச்சிட்டாரு. அதில் பிழை எடுத்து சொல்லி திருப்பி வந்துட்டேன். திருப்பி அடுத்த 5,000 அந்த பிழையை சரி பண்ணி உடனே வாட்ஸ்அப் பண்ணிச்சு. அவர் வந்து என்னுடைய மாநில தலைவர் திரு வெங்கட்ராமன் அவர்கள். அவருக்கு வந்து மாநில பொருளாளராக இருக்கார். எல்லா இடங்களும் நீங்கள் பார்க்கலாம், கீழே ஒன்றாவது மேலே போயிட்டே இருப்பாங்க. கீழே இதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு பொருளாளராக அப்புறம் தலைவர் ஆவார், தலைவர் பெரிய தலைவர் ஆவார். இந்த மாதிரி தான் போவாங்க எல்லா இயக்கத்தையும். ஆனால் இந்த ஏபிஜிபி அமைப்புல தான் நீங்கள் பார்க்கலாம். பொறுப்புகளாக பெரிய விஷயம் கிடையாது. அவங்க பாட்டு அவங்க வேலையை செய்து கொண்டே இருப்பாங்க. நேற்று தலைவராக இருக்கார், இன்றைக்கி பொருளாளராக இருக்கார். சுறுசுறுப்பான வேலை. ஏற்கனவே ஒரு 75-80 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். சரிதானே? இது வந்து இந்த துறை மட்டும் கிடையாது, பல துறைகளில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. SBI வங்கி அதிகாரி. வங்கி அதிகாரி ஓய்வு. இவர் நிறைய சுறுசுறுப்பு பல இடங்களில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அப்புறம் ராத்திரி 9-10 மணி உட்காந்து உடனே அதை ட்ரை பண்ணி அதை சேர்த்து விட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. திருத்தம் சொன்னால் அதே உடனே திருத்தி போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக வேலை எடுக்கிறது. நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு ஒன்றும் இல்லை, யார்கிட்ட வந்து ரொம்ப நுகர்வோர் அமைப்பு நீங்கள் அவசியம் செய்ய போய் கேன்வாஸை பண்ண முடியும், மார்க்கெட்டிங்லாம் பண்ண முடியாது. நம்ம அமைப்பு அந்த மாதிரி அமைப்பு கிடையாது. சொல்லுங்கள் சார். 2 பேரும் வாக்கிங் போகிறோம். சாய்பாபா கோயில் திருப்படியில் சில நேரங்களில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஐயா இந்த மாதிரி நிலைமை இருக்குன்னு சொல்லுவார். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் நண்பர்கள் நிறைய பேர் வந்து அவருக்கு மறைமுகமாக உதவி செய்துருப்போம். ஸோ அந்த வேலையை சார் இந்த மாதிரி வந்து ABGP ஒன்று இருக்கு, சரிங்களா? இது வந்து மெம்பர் ஆகுங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது AGP எல்லாம் நமக்கு தெரியலையா? ஒன்றும் புரியல. சரி, இதில் பார்த்தாக்கா நான் ஒரு கொஞ்சம் ஜோதியெல்லாம் பேசுகிறேன். நோட்டு மிஸ்டேக். அகில பாரதிய கிராம பஞ்சாயத்து இருக்குது.
அது கீழே மொழிபெயர்த்தவங்க பார்த்தீங்கன்னா அகில பாரத நுகர்வோர் விழிப்புணர்வு இயக்கம் இருக்குது. நம்ம பஞ்சாயத்துனா நம்ம என்ன மீனிங் எடுத்துக்கணும், பஞ்சாயத்து. சார் வந்து கிருஷ்ணராம் சார் வந்து ஒரு 10 நமக்கு தெரியாத மொழி சொல்லிட்டார். நான் அதை வச்சுட்டேன். எனக்கு தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். லேர்னிங் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ். அது எப்படி இருந்தாலும் புதுமையை நம்ம விரும்பணும். அது எந்த இடத்துல இருந்தாலும் புதுமையை விட்டுருக்கோம். ஸோ அந்த நோக்கத்தில் வந்து உங்களுடைய பணிகள் சிறக்க தோழூர் சார்பாக வாழ்த்துக்கள். அதுக்கடுத்து ஒரு சீக்கிரம் சொல்லுவோம். லைன்ஸ் கிளப்பில் தம்பி மோகன் குமார் இருக்காங்க. அவர் நினச்சாருன்னா இன்றைய தினம் 1 மணி நேரத்தில் 100 பேர் சொல்லுங்க. அமைதியாக இருக்காது. அவர் வந்து அமைதியாக இருக்காது. பொருள் தெரியல. உங்களுக்கு வெட்ட வச்சுமா சொல்லுது. அவர் நினைச்சாங்க. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார். விசுவனுடைய ஆட்டாங்கெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. போலூர்ல ஒரு குறிப்பிட்ட தேதியில் தான் அந்த ஆட்டையாளர் வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணிடுறாங்க. போலூர் லைன்ஸ்ல சரி சொல்றது. மோகன்குமார் என்ன பண்றாருல, சுராஜ் இருக்கார் சேத்பட்டு தெரியும், அவரை கான்டாக்ட் பண்றாரு. விசுவனை போய் கான்டாக்ட் பண்ணா இது கிடைக்கல. டேட் எவ்வளோ 1.5 வருஷத்துக்கு டேட்டு விசிட்டு. சரி மோகன் என்ன பண்ண மோகன் சொல்கிறோம் வரேன் சார் பார்க்கலாம். நேரம் சந்திரமோட இருக்கும். ஒரே வாரத்தில் அந்த மாதத்துலேயே நாங்கள் விசு நாட்டி அது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தான் மோகன்குமாருக்கு சொல்லினாங்க. நான் முதல்ல கேட்டேன், இப்போ யாரைப்பா இங்கே வந்து ஆர்கனைஸ்லாம் போடுறேன், நீங்கள் சொல்றீங்க இல்லையா ஒருங்கிணைப்பாளர் போடுறீங்க அப்படின்னு கேட்டப்ப மோகன் தான் சார் போடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. 2 மீட்டிங்கு தயவுசெய்து மோகன் நான் வர முடியாது. காரணம் மெட்ராஸில் இருந்தாங்க. என் சன் அங்கே இருக்கிறதுனால நான் வந்து போய் வந்ததுனால சரி ரொம்ப போவோம். என்னால் வந்துட்டு வந்து இல்லை சார் வரலையே அப்படின்னு. எனவே இது வந்து சிறிய கூட்டமாக இருந்தாலும் மூர்த்தி சிறிது ஒரு திருப்பி பெரிதாக நம்ம நினச்சிட்டு போகிறோம். என்னுடைய சார்பா உங்களுக்கு காந்தி சார்போ என்னுடைய சார்போ 4 மெம்பர் நான் 4 பேர். அதுக்கடுத்து என்னுடைய துறையினுடைய சம்பளம் அவர் வந்து அவருடைய என்ன சொல்றது அந்த கால்நடை ஆய்வாளர்களுக்கு தேவையான உரிமைகளை பெற்று தரக்கூடியது. நம்ம அதிகாரி அந்த கூட என்ன சொன்னாக்கா நமக்கு ஒரு லிமிடேஷன் வேறு ப்ரெஷர் வரும், கலெக்டர் ஆஃபீஸ் ப்ரெஷர் வரும், இல்லை வேறு எதாவது ஒரு ப்ரெஷர் இருக்கும். சிலது செய்யக்கூடியதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம செய்து கொடுத்துருவோம். செய்யாத இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லி வெட்ட வச்சு சொல்கிறேன். நான் வந்து துறை அதிகாரியாக இருந்தாலும் 1000க்கும் மேற்பட்ட பெட்டிஷன்ஸ் என்னுடைய சவால் எனக்கு கீழ் படிக்கொடுந்தா இல்லையா அவங்க மேலே வந்து நேரம் கொடுத்து கண்டிப்பேனே தவிர ஒருவர் மீதும் எந்த ஆக்ஷனும் இல்லை. குறிப்பாக டாக்டர்களுக்கு இவங்க கேட்டெல்லாம் வந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை. எக்கச்சக்கமான ஒவ்வொரு டிஃபரெண்டாக இருக்கும். கூப்பிட்டு மாற்றணும் திருத்துவாங்க. ஆனால் ஒருத்தர் மீது வந்து நான் எந்த ஆக்ஷனும் எடுத்து கிடையாது. இதான் என்னுடைய இது சிம்பிளாக முடிச்சுறேன். நண்பர் சம்பத் அவரை நீங்கள் சந்தித்து மிக்க மகிழ்ச்சி. உங்களுடைய எங்கள் கூட வந்து தனி டிஃபரன்ஸ் கண்டிப்பாக வந்து 100 மெம்பர்ஸ் இருந்து எங்கள் கூட இதே கிடையாது வந்து கண்டிப்பாக செய்வோம். மிக்க மகிழ்ச்சி. அந்த பொறுப்பை மோகன் வண்டியை இப்போ பூஸ்ட் பண்ணி விட்டுருக்காங்க. வந்து அவர் மாவட்ட செயலாளர் அசோசியேஷன் மாநிலத்தில் சட்டப்பிரிவு செயலாளர். அதுக்கப்புறம் எங்கள் கவுன்சில் இருக்குது வெட்டரி கவுன்சில். அதில் வெட்டரி கவுன்சில் மெம்பராக இந்த போர்டு லைட் ஸ்கீமில் மெம்பரான ரெட் கிராஸ் மெம்பரான 28 வருஷம் போர்டு லைட் ஸ்கீம் இருந்தேன். இது எல்லாத்தையும் ஓரம் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணிருந்தா என்னுடைய குடும்பம், என் மனைவி, என் மக்கள், என் வாழ்க்கைன்னு குடிநீர் பேட்டில் விளக்காக இல்லாமல் இது இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்குது. அதனால் தயவு செய்து ஆர்வமுள்ள மற்றவர்கள் பண்ணுங்க. நாங்கள் எப்பவுமே உதவி செய்திருப்போம். கண்டிப்பாக பின்னே தொடர்பு வந்து கவலைப்படாது. நிறைய இடத்துல அனுபவங்கள் இருக்கு. நிறைய பணி பண்ணியிருக்காங்க, நிறைய சேவை பண்ணியிருக்காங்க, நிறைய அமைப்பு இருக்காங்க.
அத்தனை அந்த அனுபவங்களும் வீட்டில் உள்ள மனைவி மக்களோட சேர்ந்து இந்த சமுதாயத்துக்காக இந்த ஒரு அமைப்பில் மட்டும் வந்து ஒரு சேவை செய்யலாம் அன்புடன் கேட்டுக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. ஐயா வந்து கொஞ்சம் கூட்டுதல் வந்து உங்களுக்கு இப்போ சொல்கிறது ஜாம்பவான் மாதிரி சொல்லியிருக்காரு. அனுமனால் சாதிக்க முடியாதான்னு வந்து ஜாம்பவான் சொன்ன கதையா ஐயா சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே உள்ள பார்த்தா இங்கே உள்ள ஒவ்வொருத்தருமே ஜாம்பவான்கிற தான் தெரியுது. ஏன்னா வந்து ஆயுத அமைப்பினுடைய ஒரு தலைவர்கள்லாம் இங்கே இருக்கீங்க. அந்த இதில் வந்து எல்லாமே வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தான் அந்த அமைப்பில். அதனால அக்டோபர் 2ஆம் தேதி விஜயதசமி திருநாளிலே நம்முடைய போலர் கிளையானது வந்து 100 உறுப்பினர் எண்ணிக்கையை தாண்டுகிறது. சரிதானே? 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 ஓரா கை தட்டி இன்னொன்று என்னன்னா எஸ்சிடிசி பஸ் எதுவுமே உள்ள வரது பைபாஸ் போடாச்சு, ரிங் ரோடு போடாச்சு, எல்லாமே போடாச்சு. பாவம் கிடையாது. ஒரு வண்டி கூட வரும். ஒரு திருப்பதி டு திருச்சி கூட ஒரு நாளைக்கு 4 ட்ரிப்பு அந்த வண்டி கூட வரும். அது அடுத்து வந்து மாக்காடு, செங்கோட்டை, தென்காசி, கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், மதுரை, அப்புறம் ராமேஸ்வரம், இந்த வண்டி எதுவுமே உள்ள வரும். ஆனால் இப்போ நகராட்சி ஆச்சு. இப்போ கேட்டால் கூட நம்ம கூட அவங்க ஆத்தரைஸ் பண்ணி நமக்கு வர வைக்கணும். ஏற்கனவே என்ன சொல்கிறாங்க, இல்லை பாலம் போடுறோம், அதனால் நாங்கள் பைபாஸ் வழியாக போயிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது பாலம் போட்டாச்சு. இதுக்கு வேண்டிய ஒரு உதவியை எங்கள் மூலியம் ஏபிஜிபியுடைய தலைமை பொறுப்பு இருக்கிறவங்க எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். ஏன்னா திருவண்ணாமலைக்கு வந்து எதுவுமே இருந்தாலும் அங்கே போய் வண்டி அங்கே தான் நான் போய் ஏதாவது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ கூட நாங்கள் இந்த 2 ட்ரெயின் கேட்குறோம். ராமேஸ்வரம், இப்போ அந்த ராமேஸ்வரம் என்னன்னா எங்களுடைய அஸ்தி முன்னோர் இறந்துட்டாங்க. அவங்க அஸ்தி கரெக்டு அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் திருவண்ணாமலை போயிட்டு 3:50 அந்த வண்டியை பிக்கப் பண்ணுறதுக்கு இங்கே 11 நாங்கள் கிளம்ப ரொம்ப சிரமமாக இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வண்டியும் மெயினாக கேட்குறது இந்த ஏபிஜிபி நாங்கள் இந்த போலூரில் நாங்கள் வந்து ஆத்தரைஸ் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே வந்து இருக்கலாம். முதல்வருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கலாம். ஆனால் எங்களுடைய வயிற்று எங்களுடைய பிரச்சனை மெயின் பிரச்சனை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரயில் மெயின் ரயில் எங்களுக்கு வந்து அந்த ட்ரெயின் நிறுத்தினா எங்களுக்கு ஒன்றும் இல்லை. அது 3-4 ட்ரெயின் இருக்குது. அது மட்டும் நிறுத்திட்டீங்கன்னா நாங்கள் வேறு எதுவுமே ட்ரெண்டில் கூட ஆகிட்டீங்க. 10 ட்ரெயின் கொடுத்துருந்தா 4 ட்ரெயின் மட்டும் நிறுத்துறீங்க. ரயில் நிறுத்தம் வேணும். ரயில் நிறுத்தக்கூடாது. ரயில் நிறுத்தம் எங்களுக்கு எங்கேயிருந்து குழம்புலாம் நாங்கள் ஆசைப்படுறோம். 1 நிமிஷம் நிறுத்தணும். எங்களுக்கு அதுதான் தேவை. மெயின் காரணமே இப்போ நான் மோகன்ஜியும் தான் சேர்ந்து இதை வந்து ஏபிஜிபி இது பண்ணுறதுக்கு காரணமே வந்து இதுதான். எங்களுக்கு முன்னாடி அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ மோகன் குமார் அவங்களாம் வந்து எப்படின்னா ஏற்கனவே ட்ரெயினை நிறுத்துறதுக்காக பல 1000 அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு எத்தனோ பேர் அரசியல்வாதிகள் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிருக்காங்க, போனாங்க, வந்தாங்க. ஆனால் அந்த வேவ் ஆஃப் ரூட் அவங்களுக்கு கிடைக்கல. ஏபிஜிபின்னு வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் நமக்கு இது பண்ண பாருங்க, திருவண்ணாமலை டு சென்னை வண்டி அன்றைக்கி தான் வந்து மோகன் பார்த்தேன். ஓ, இந்த மாதிரி ஒரு இயற்கை இருக்கா, இந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்கா, சரியே நம்ம போலதுக்காக இதை பண்ணக்கூடாது. ஏன்னா நான் அம்பத்தூரில் இருந்தேன். அம்பத்தூர் மெம்பர்ஷிப் தான் இருக்குது. 4 வருஷமாக அம்பத்தூர் மெம்பர்ஷிப். ஆனால் போலதுக்காக அன்றைக்கி ட்ரெயினை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அங்கேருந்து எல்லோரும் வந்திருந்தாங்க. அப்போ தான் மோகன்ஜி இந்த சொன்ன இந்த மாதிரி விஷயம் தெரியும். சரின்ட்டு என்ன பண்ணுவோம், அன்றைக்கி வந்தார். அவர் தான் வந்து அன்றைக்கி எல்லா செலவும் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த ட்ரெயினில் வந்தவங்களுக்கு வந்து எம்எல் சுந்தர்ஜிக்கு, அப்புறமா சிவாக்கு, அப்புறமா பைலட்டுக்கு, அப்புறமா கார்டுக்கு, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு, அது இல்லாமல் வந்து இந்த சிவதாளம் எல்லாமே நான் இது பண்ணுவேன். அன்றைக்கி வந்து அதை எல்லாமே அவர்கிட்ட ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். அது சக்ஸஸ் ஆன பிறகு தான் அப்போ முதல் உட்காந்து பேசுகிறாங்க. ஏன் நம்ம ஊருக்கு இதை இது பண்ணக்கூடாது, ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி வழி தெரியல. லைட்டில் போகிறோம், கூப்பிட்றாங்க, எம்பி கூப்பிட்றாரு, அவர் கூப்பிட்டு போய் காமிக்கிறார், அப்புறம் அமைச்சர் நின்றுடு. ஆனால் இந்த இயக்கம் தான் வந்து ட்ரெயினை நிறுத்துறதுக்கு ஒரு கரெக்டான இயக்கம்ன்றதுனால தான் இதை நாங்கள் ஆரம்பித்தோம். ஏன்னா நுகர்வோர் தான் நாங்கள் இல்லைன்னு சொல்லுவோம், எங்களுடைய இதுக்காக சொல்லுவோம். இவங்க கேட்குற எல்லா கோரிக்கையும் நம்மளால் சாதிக்க முடியும், ஜெயிக்க முடியும். நம்ம எல்லாமே இணைந்து
இன்னும் கூட நம்மகிட்ட வந்து அதிகாரிகள் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய அதிகாரிகளாக இருக்காங்க. நம்ம முயற்சி பண்ணால் அதில் நிச்சயமாக 99.99% வெற்றியே. இன்னொரு முறை ஒரு பக்கம் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு இடது கை நிறுத்தம்னாக்க பஸ் வரும்போது பஸ் நிப்பாட்டுறாங்க இல்லையா, எங்கேயாவது ஒரு இல்லை அவசரமாக நம்ம கை நிப்பாட்டினா கை நின்று பஸ் நிற்பாங்க. எங்கேயாவது நம்ம வந்து ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது கை நிப்பாட்டினா கை காட்டினா ட்ரெயின் நிப்பாட்டுவாங்களா? அது மாதிரியான வெற்றி செய்திகள் கூட உண்டு. ஆனால் இன்னொரு டைம் சொல்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள நபர்களும் அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நேரடியாக சென்ட்ரலில் ரயில்வே அமைச்சரை சந்திக்கிறதுக்கும் ரயில்வே இணை அமைச்சர் ஸ்ரீ சோமயாஜி அவங்க இருக்காங்க. அவங்க கூட உடனடியாக நமக்கு நேரம் வேணும்னு சொல்லி உடனே கொண்டு போய் மாநில கொடுத்து ஆவணை செய்யுங்க. அதற்கான முகாந்திரம் என்னென்ன இருக்கு அதிகாரிகள் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லிடுவோம். எப்படி இந்த ஆட்டோ ஃபேரில் ஆட்டோ ஓட்டுறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, நான் ஒத்துக்கிறேன் சார், நீங்கள் சொல்லலாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, ஏன்னா இன்னைக்கு எரிபொருளோட விலைக்கு தகுந்தாப்ப நீங்கள் கூட்டிங்க. ஆனால் யாரையும் ஏமாற்றக்கூடாது. கூடுதலாக தொகையை நிர்ணயம் பண்ணிங்க, அது அந்த தொகை கரெக்டாக இருக்கும். யார் வந்தாலும் தைரியமாக என்ன பண்ணணும், சௌகரியமாக அந்த பயணம் பண்ணணும். நம்ம ஏமாற்றப்பட மாட்டோம்னு மக்கள் விழுப்புறது உங்களுக்கு சமாளி கிடைக்கும். எனக்கு நேரம் நிறைய இருக்கக்கூடாது. சென்னையில் வந்து இறங்குனா வடபகுதிக்கு போனால் உடனே அரை நேரத்தில் போயிடணும். உங்களுக்கு அவங்க எங்கள்கிட்ட வந்து பேரம் பேசிட்டே இருந்துட்டு கடைசியாக 100 ரூபா கூட வாங்கிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க, அந்த பேச்சே இருக்கக்கூடாது. அந்த அளவில் வந்து ஆத்தென்டிக்காக சில விஷயங்களை வந்து அலசி ஆராய்ந்து நாமளே அந்த மெமரண்டம் மிக தெளிவாக ரெடி பண்ணி கொண்டு போய் டேபிளில் வைப்போம். அதுக்கப்புறம் அதிகாரி மட்டத்தில் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே நாங்கள் செய்யணும்னு சொல்கிற அளவுக்கு கூட வந்துடுவாங்க. இதே போல் பார்த்தீங்கன்னாக்க அம்மையார் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது ஒரு விஷயங்கள் நம்ம யோசனை பண்ணி நம்ம கொடுத்தோம். அவங்க அப்படியே அது சட்டசபையில் படித்தாங்க. அவங்களுக்கு சில அந்த துறை ரீதியாக விஷயங்கள்லாம் அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் நாம் என்ன சொல்லியிருக்கோமோ அந்த விஷயங்கள் தான் மிக சரியாக இருக்குது. வேறு எந்த விஷயமும் நம்ம அடிஷனலாக சேர்க்க வேண்டாம், இதையே நம்ம வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற அளவில் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிட்டா எல்லா விஷயத்துக்கு அதெல்லாம் முடிவு இருக்கும். அதனால் ஐயா அவங்க சொல்கிறது போல் எந்த விஷயமாக கோளூர்களை மூலியமாக உங்களுக்கு வந்து நுகர்வோர் அடிப்படையில் கோரிக்கைகள் வந்தோம்னாக்க நிச்சயமாக நாம் எல்லாத்துலேயுமே நம்ம வெற்றி பெறுவோம். ஆனால் நம்ம தொடர்ந்து இணைந்து பணி செய்ய வேண்டும், அதை மட்டும் நம்ம கேட்டுக்கிறோம். இன்னொரு விஷயம், இப்போ நம்ம காலையில் 4:50 ட்ரெயின் அது தாம்பரம் வரைக்கும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட். ஆனால் வந்து அதிகமான ஸ்டாப்பிங் அது நல்ல ஒரு வருவாயை ஈட்டி. ஒரு ஏழை கூட நீங்கள் 45 ரூபாயில் அவங்க போயிட்டு இறங்கி திருப்பி அந்த 45 ரூபா வரும். ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு செக்கப் போகலாம் அப்படின்னலாம் 400 ரூபா வேணும். ஏன்னா பிஐடிசிஎஸ் இன்றைக்கி காலையில் 4 மணிக்கு போய்ட்டு அவன் டிக்கெட் எடுத்துகிட்டு 4:50 அந்த ட்ரெயினில் 45 ரூபா கொடுக்கும். அவன் நேராக போய் பீச்சில் ஏறி நேராக நடந்து பார்த்து இறங்கி நேராக ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு வந்து அவன் செக் பண்ணிவிட்டு சாயந்தரம் இதே வண்டி அங்கே 4:55 5 6 மணிக்கு அது பீச்சில் 6 மணிக்கு அதே ட்ரெயினே திருப்பி அதுதான் அதே வண்டி தான் வருது. எங்கேருந்து தாம்பரத்துலேருந்தே வருது. அதை பிக்கப் பண்ணிங்கன்னா இங்கே 11 மணி வந்துடும். இந்த மாதிரி ஒரு இது நல்லா இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன கேட்கணும், இது நல்ல கலெக்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம கண்டோன்மெண்ட்டில் இருந்த வண்டி தான் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். கரெக்டுங்களா? நம்மளுக்காக கொடுக்கல. நான் ஏபிஜிபி மூலிமா என்ன கேட்குறேன், நம்மளுக்காக ஒரு வண்டி ஒரு அவன் 4:50 எடுக்கிறான், ஒரு 8 மணிக்கு ஒரு வண்டி எடுக்கிறான். ஒரு வண்டி கொடுத்து லிமிடெட் ஸ்டாப் எல்எஸ்எஸ் மாதிரி சொல்லுவாங்க. லிமிடெட் ஸ்டாப் இங்கேருந்து போலூர் விட்டவுடனே கண்டோன்மெண்ட் விட்டவுடனே காட்பாடி விட்டவுடனே அரக்கோணம் விட்டவுடனே திருவள்ளூர் விட்டவுடனே ஆவடி விட்டவுடனே பெரம்பூர் விட்டவுடனே பீச். இந்த முனையம் ஆக்குறீங்களா, டெர்மினல் ஆக்குறீங்களா? டெர்மினல் ஆக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி இந்த வண்டி கொடுக்கும். அது டெமோவாக இருக்கும், டிமோவாக இருக்கலாம், யூனிட்டாகவே இருக்கலாம். அதை கொஞ்சம் செஞ்சுக்கணும். இந்த கோரிக்கையில் வட்ட சுற்று இங்கேருந்து ஆரம்பித்து விழுப்புரம் வந்து கோலூர் வழியாக நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி கூட மறுபடியும் சுற்றிட்டே இருப்பாங்க. ஆனால் அது லிமிட்டட் ஸ்டாப் இல்லை. ஏன்னா இவங்க ரொம்ப டயர்டாக மக்கள் வந்து வர்றது டயர்டாக திருவண்ணாமலை டர்மினல் ஆக போகுது. நிச்சயமாக சாதிச்சிருவோம். கடுமையான பேச்சு நடந்துட்டு நம்ம ஏற்பாட்டில்
கணக்காக சாதிச்சிருவோம். திருவண்ணாமலை டெர்மினலும் டிக்ளேர் ஆன பிறகு அங்கே உள்ள வசதி வேணால் அதிகப்படுத்துவாங்க. என்ன ட்ரெயின் வேணால் நம்ம கேட்டு வாங்கிட முடியும். ஒரு மதுவுடைய ஆசைப்படி மதுவோட ஆசை பர்சன் என்ன கோல்டு மக்கள் இருக்காங்க தேவையான நம்ம செய்ய போகிறோம். கண்டிப்பாக செய்வோம். நிறைய ரயில் வாங்கிடுவோம். டெர்மினல் ஆனால் தானே டெர்மினல் ஆனால் வந்து அந்த திருவண்ணாமலேருந்து புறப்படக்கூடிய அங்கேயே நிற்கக்கூடிய டெர்மினல் தான் திருவண்ணாமலை தான் டெஸ்டினேஷன் நிறைய ஒரு திருவண்ணாமலையே கொண்டு வந்துருக்கோம். அப்போ வந்து நமக்கு சௌகரியத்துக்கு பக்கத்தோட தூரமாக தான் போக முடியும். ஐயா புறப்பட ஒரு ஏற்பாடு சொல்லிட்டாரு. ஐயா நீங்கள் அந்த தகவல் சொல்லுங்கள். ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததாக ஒரு சிறிய ஏற்பாடு ஒன்று இருக்கீங்க. அதோட நம்ம நிறைய செய்யணும். அனைவருக்கும் சிற்றுண்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. உணவகத்தை மற்றவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து சுந்தரையாவை கேட்டேன். சுந்தரையா என்ன சொன்னாரு, 28/3 நம்ம ஒரு லெட்டர் கொடுத்தோம். திருப்பி 24/9 இப்போ 2025 ரிமைண்ட் லெட்டர் கொடுத்துருக்குறோம். அதனால நமக்கு கண்டிப்பா போனஸ் ஸ்டாப்பேஜ் இருக்கு, பட் ஒரு மாதத்துக்குள்ள கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஐயா கிட்ட என்ன சொல்றேன்னா, போனதுல நம்ம கிளைய ஆரம்பிக்கும் போது போனதுல அந்த ரயில் விடணும். அன்னைக்கு நான் 100 மெம்பரை கொடுத்துறோம். அன்னைக்கு கையில் 100 மெம்பரை கொடுத்துறோம். 100 மெம்பருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. 100 மெம்பரை நாளானி கூட கொடுத்துடலாம். அது வேற விஷயம். ஆனா நம்ம போலூர்ல அடுத்த மாசம் 10ஆம் தேதியோ 12ஆம் தேதியோ எந்த டேட் வருமோ அதுக்கு முன்ன தென்னகரவில போய் ராமேஸ்வரம் வண்டி போலூர்ல அன்னைக்கு இனாகரேஷன் அன்னைக்கு நிக்கணும். அது சென்னையில இருந்து அவங்க சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அவங்க கையால போல நிக்க வச்சு திருப்பி கலப்பு அந்த விஷயம் செஞ்சாலே பெரிய விஷயம். அது செய்யணும். அது செஞ்சுட்டு நம்ம தூக்க நம்ம ஃபங்க்ஷன் போறோம் நிறுத்துறோம். அன்னைக்கு கொடியேற்றி நம்ம ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐயா தான் மேல் எடுத்துக்கு சொல்லி எங்களுக்கு இந்த தீர்மானத்தை வந்து நிறைவேற்ற. அதுக்கு ஏகப்பட்ட ஆசை. ஆனால் இன்னொன்று இருக்குண்ணா, நவசூரி வண்டி அது உங்கள் குலதெய்வ கோயிலில் நிற்கணும். அந்த வண்டிக்கு நாங்கள் அது கண்டிப்பாக நடக்கும். நீ சொல்ற ஒரு வண்டியா 2 வண்டியா கேட்டதான் நம்ம நோக்க முடியும். எலெக்ஷன் பாப்பாங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். மாட்டீங்களா? எலெக்ஷன்லாம் பாப்பாங்க. போலூர் நகர மக்கள் நலனுக்காக அடுத்த கூட்டத்தில் நாம் பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். ட்ரெயின் அப்புறம் நீங்கள் வந்து இப்போ பஸ்ஸு வரலன்னு உள்ளே வரலன்னு சொன்னீங்கல்ல, அந்த பஸ்ஸை அனைத்து பஸ்ஸுகளையும் டவுனுக்குள்ள வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்று செல்லுமாறு நம் அனைவரும் இருந்து ஒத்துழைப்போடு போலூர் சார்பாக போலூருடைய எம்எல்ஏ அவர்களிடத்தில் ஒரு கடிதமும் இந்த டிரான்ஸ்போர்ட் மேனேஜர் இடத்தில் ஒரு கடிதமும் நீங்கள் கொடுக்க வேண்டும். மேலாளர் அடுத்து இந்த டிரான்ஸ்போர்ட்டுடைய மந்திரியிடமும் அவருடைய செயலாளர் இடமும் பெரிய டிரான்ஸ்போர்ட் மேலாளருக்கும் மாநில தலைமை பார்த்துக் கொள்வார்கள். இதை அடுத்த கூட்டத்தில் இந்த பஸ் அனைத்தும் இங்கு வந்து செல்கிறேன் என்று நீங்கள் சொல்வதை எங்கள் காதால் நாங்கள் கேட்க வேண்டும். இது நடந்தே தீர வேண்டும். ஏற்பாடு உடனடியாக செய்து அடுத்த கூட்டத்தில் இதை நாம் நடத்தி முடித்து ஆக வேண்டும். அதோடு ராமேஸ்வரம் ட்ரெயினும் நம்பர் பாருங்க. இந்த நாடு தருவது அதுக்கப்புறம் 530 இங்கே பாருங்க ஜி, இங்கே பாருங்க ஜி. இங்கே பன்னீர்செல்வம் சார் కొంచెం కొంచెం
இங்கே பாருங்க ஜி.